மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே கோடை கால காற்றே குளிர் தென்றல் பாடும் பாட்டே. வாசன் நான் கூட நான் நிறைய கச்சேரிஸ் போயிருக்கேன். அதாவது நான் பட்டிங் சிங்கராக இருக்கும்போது அவர் கூட நிறைய டிவோஷனல் சாங்ஸ் அண்ட் லைட் மியூசிக் ஷோஸ் எல்லாம் போயிருக்கேன். பாலு சார் வந்து ஒரு இன்ஸ்பைரிங் சிங்கர். அது அவரோட சிங்கிங் மட்டும் இல்லை, the way he conducts himself, அதுதான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒவ்வொரு பாட்டு அது வந்து என்ன சொல்கிறது, ஒவ்வொரு டிக்ஷனரி தான். ரஃபி சாப் எனக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று, ஒரு பல்லவி பாடுறேன். சுஹானே ராத் டல் சுகே ना जाने तुम कब आओगे, सुहानी रात ढल चुकी ना जाने तुम कब आओगे, जहाँ भी रुत बदल चुकी ना जाने तुम कब आओगे, सुहानी रात ढल चुकी ना जाने तुम कब आओगे. அதாவது டெய்லி அவர் பாட்டு இல்லாத இசை இதயமே இருக்காது. அதாவது அன்னைக்கு அந்த காலத்தில் வந்து அவர் என்ன மாதிரி சாங்ஸ் கேட்டுட்டு இன்ஸ்பயர் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவர் தான் எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷன். கண்டிப்பாண்ணா. என்ன சாங்ஸ் அவர் கேட்டுட்டு அந்த காலத்தில் இன்ஸ்பயர் ஆயிருக்குன்னு ஒன்றுமே சொல்ல முடியாது. அவ்வளோ லைஃப் ஒவ்வொரு பாட்டிலையும் கொண்டு வந்திருக்கிற ஒரு சிங்கர் முகமது ரஃபி சாப். அதாவது அந்த அந்த மியூசிக் டைரக்டருடைய அந்த அந்த டியூன் உங்களுடைய சோல் புரிஞ்சு இவங்களோட பெஸ்ட் கொடுத்த பாடல்கள் ஒவ்வொன்றும். அதாவது அதுக்கு மேலே ஒரு பர்ஃபெக்ஷன் கொடுக்க முடியாது அந்த பாட்டுக்கு. அது மாதிரி ஒரு ஸ்டைலு, பர்ஃபெக்ஷன் எல்லாமே. அதனால்தான் அவங்க எல்லாம் மகான் ஆகிட்டாங்கண்ணே. கண்டிப்பாக. அந்த வரிசையில் கிஷோர்ஜி கிஷோர்ஜி நிறைய சாங் சொல்லலாம். வாட் இஸ் சாங். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னா சூக்கர் मेरे मन को किया तूने क्या इशारा, छूकर मेरे मन को किया तूने क्या इशारा, बदला ये मौसम लगे प्यारा जग सारा, छूकर मेरे मन को किया तूने क्या इशारा, ये मौसम लगे प्यारा जग सारा, छूकर मेरे मन को दिया तूने क्या इशारा. ஃபண்டாஸ்டிக். அதாவது கிஷோர்ஜி, ரஃபி சாப், அதாவது ஸ்ட்ரெயிட் நோட்ஸ் இவ்வளோ அழகாக பாடுற ஒரு சிங்கரும் கிடையாதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பவர் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் வாட் எவர். கண்டிப்பாக. அண்ணன் எஸ்பிபி அவர்களோட பாடல், நிறைய பாடல்கள் பிடிக்கும் எனக்கு. பாலு சார் வந்து ஒரு இன்ஸ்பைரிங் சிங்கர். அது அவரோட சிங்கிங் மட்டும் இல்லை, the way he conducts himself, அதுதான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவரோட அந்த டிசிப்ளின் அண்ட் the way he uses his voice. இப்போ எப்போவுமே நான் பார்த்துருக்கேன் மனோ அண்ட் எஸ்பிபி சாரோட வாய்ஸ் த்ரோ. அந்த த்ரோ எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க, அந்த ப்ராக்டிஸ் எப்படி இருக்கும், அதெல்லாம் இப்போ யங் சிங்கர்ஸ் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். அந்த மாதிரி த்ரோ இருக்கிற சிங்கர்ஸே கிடையாதுன்னு சொல்லலாம். இப்போ அவ்வளோ ஒரு ஸ்டேஜ்லேயும் சரி, ரெக்கார்டிங்லேயும் சரி, அந்த வாய்ஸ் வந்தாலே அப்படியே ஒரு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கும் அது வந்து பீட் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைஞ்சு நிற்கும் உங்கள் வாய்ஸும் சரி, பாலு சாரோட வாய்ஸும் சரி. அது வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் எப்படி அது டெவலப் பண்ணிங்க மனோ? லெட் யங்ஸ்டர்ஸ் ஆல்சோ நோ அபவுட் இட். ஒன்றும் இல்லை. அதாவது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கண்டசாலா மாஸ்டர் ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா அதாவது ஹெட் வாய்ஸில் கூட கொஞ்சம் கூட அவர் வந்து ஃபியூபல் வாய்ஸ் கொண்டு வர மாட்டார். பவர். அதாவது டோட்டல் ஓப்பன். ரஃபி சாப் பாடினது அதுதான், கிஷோர்ஜி ஸ்கூலும் அதே தான். கண்டசாலா மாஸ்டர் இப்போ எல்லாம் ஹஸ்கி தான் இல்லை?
அதில் வந்துட்டு ஜீவனை இருக்காதுண்ணே. நான் ஓப்பனாக சொல்கிறேன், உங்கள் சிங்கிங்கும் ஓப்பன் தான். நீங்கள் பாடுறது எல்லாமே ஓப்பன் சிங்கிங் தான் பிடிக்கும் எனக்கு. நீங்கள் பாடுற ஸ்டைல் தான், அதே தான் எஸ்பிபி சார் செய்கிறது. நான் ஒரு டெக்னிக் இருக்குது அதில். நீங்கள் பாடுறதும் சரி, எஸ்பிபி சார் பாடுறதும் நான் ஸ்டேஜில் பார்த்துருக்கேன். அதாவது ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்கறது இல்லை வாய்ஸ்லேயும் சரி, இங்கே இருந்தும் சரி. ஒரு டெக்னிக்கலி அது இஸ் பிரிங்கிங் இட் அவுட் இன் அ வெரி பவர்ஃபுல் வே. அதுதான் ஒரு பெரிய விஷயம். த்ரோ தான். அந்த த்ரோ நம்ம சின்ன வயசுலேருந்து பழகுனதுனால வரக்கூடிய அந்த எனக்கு வந்து மேடை நாடகங்கள்லேருந்து அந்த பிர்கா அதெல்லாம் பாடி ஓப்பன் சிங்கிங் சின்ன வயசு ஹார்மோனியம். ஆமாம், சவுட்டு ஹார்மோனியம் வச்சுட்டு இந்த மாதிரி சங்கத்தெல்லாம் பக்காவாக அடித்து சின்ன வயசில் அவங்க ஃபாலோ பண்ணி ரைட் ஆன் பிட்ச் வரும்ல. கரெக்ட். கண்டிப்பாக நமக்கு அது அந்த ஸ்கூல் அது பெரிய ஒரு. இன்றைக்கி வந்து 2 லைன் பாடினதுமே ரிலாக்ஸு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா சார், ஆஃப்டர் 1 hour எடுக்கலாம் அப்படின்ற சிங்கர்ஸ் எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதாவது யேசுதாஸ் சார் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் கச்சேரி பண்ண ரேஸ் ஆகிட்டே இருக்குது வாய்ஸு. வார்மப் ஆக ரேஸ் ஆகுது. அந்த 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 ஸ்கூல் தான். குலாம் அலி சாப் பார்த்தாலும், ரஃபி சாப் கச்சேரி கேட்டாலும் இதே தான். நீங்கள் 3 hours 4 hours நீங்கள் சோலோ கச்சேரி பண்ணுறீங்க. மியூசிக் ஷோஸ் நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு சாங்க்கு இன்னும் சுற்றி ஏற்றுங்கன்றீங்க. இருக்கிற ஒரிஜினல் பிச்சிலேருந்து இன்னொரு ஒரிஜினல் ஸ்ருதியை தான் நான் வந்து ஸ்ருதி தாழ்த்துறதே இல்லை எப்போவுமே. அதுக்கு அதை விட ஜாஸ்தியாக பண்ணுறீங்க சம்டைம்ஸ். எப்போவுமே முடியாது மனோ. சில டைமில் வாய்ஸ் நம்ம சொன்ன மாதிரி கேட்காது. அந்த டைமில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது அந்த ஆடியன்ஸ் பொறுத்து அவங்க கொடுக்குற டானிக். பட் நான் எப்போவுமே மனோட ரெக்கார்டிங்ஸ், எஸ்பிபி சாரோட ரெக்கார்டிங், தாசன் ரெக்கார்டிங் எல்லாம் பார்த்துருக்கேன். நீங்கள்லாம் வந்து ரெக்கார்டிங்கில் வந்து காமிக்கிற அந்த ஒரு டேலண்ட் இருக்கு, அதாவது கிராஸ்பிங் பவர். அது ஐ டோன்ட் திங்க் எனி ஆஃப் த நியூ சிங்கர்ஸ் ஹேவ் தட். ஒரு சாங் கிடச்ச ஒரு 5 நிமிஷத்துலேயே அது கன்சீவ் பண்ணி இந்த மாதிரி தான் அந்த சாங் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இன்ஸ்பயர் பண்ணி பாடுறது அந்த விதம் இருக்கு. அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணதுனால எனக்கு அதை கொஞ்சம் அந்த ஸ்வரம் ட்ரெமெண்டஸ் கிராஸ்பிங். 3 பேர் தான் நான் அதில் ஒரு பயங்கரமான ஒரு டேலண்ட் பார்த்துருக்கேன். ஒன்று வந்து நீங்கள், எஸ்பிபி சார் அண்ட் வாணிஜி ரொம்ப ஃபாஸ்ட். ஆமாம், அவங்க ஸ்வரம் டக்கு நம்ம சொல்ல அப்படியே நோட் பண்ணிடுவாங்க. அதாவது சாங் நோட்டேஷன் எடுத்தால் கூட இந்த மாதிரி அந்த சாங் கன்சீவ் பண்ணி, அதாவது மியூசிக் டைரக்டர் நினைக்கிற மாதிரி அந்த சாங் கன்சீவ் பண்ணி அதோட ரிசல்ட் கொடுக்கறது, அது ஒரு 100% ரிசல்ட். அதை விஷுவலைஸ் பண்ணக்கூடிய அந்த இமேஜினேஷன் கண்டிப்பாக அது உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி நினைக்கிறேன். எல்லாம் எஸ்பிபி சாரோட ஃபாலோவர்ஸாக நமக்கு அவர் கொடுத்த பெரிய பாக்கியம். அவரோட சாங் பாடலாம் நமக்கு ப்ளீஸ். எஸ், ஐ வுட் லைக் டு சிங். we can never give that perfection but still we'll try. மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ. அவர் வாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிற விதம் ரொம்ப இன்ஸ்பைரிங். அது அண்ணே அப்படியே ஒரு பெல்லோஸ் மாதிரி கொண்டு வர ஒரு வாய்ஸ். அதாவது அவர் பாடியது எவர் கிரீன். அது நம்ம நிஜமாகவே அது ஜஸ்டிஸ் பண்ண முடியாது. பட் உங்கள் வாய்ஸில் இதை பாடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஹனி, அந்த சவுண்டிங் தான் மெயின். அந்த கடவுள் கொடுத்த ஒரு தேங்க்யூ வெரி மச். அந்த டோனில் ஒரு சின்ன ஒரு ஒவ்வொரு குரலுக்கும் ஒவ்வொரு சேஞ்ச் கொடுப்பாங்க. அந்த ஹனி இன்னொரு டைப் ஆஃப், ஒவ்வொரு சிங்கருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு குரல். அதுதான் ஒரு அழகு. மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் வாய்ஸ் சொல்லுவாங்கல்ல. அண்ணே, அதே வரிசையில் அண்ணன் மலேசியா வாசுதேவன் அவர் இல்லாமல் இருக்க முடியாது டெஃபினட்டாக. வாசுதேவன் கூட நான் நிறைய கச்சேரிஸ் போயிருக்கேன். அதாவது நான் பட்டிங் சிங்கராக இருக்கும்போது அவர் கூட நிறைய டிவோஷனல் சாங்ஸ் அண்ட் லைட் மியூசிக் ஷோஸ் எல்லாம் போயிருக்கேன். அப்போது ஹீ இஸ் ஆல்சோ வெரி பிரில்லியன்ட்லி யூசஸ் இஸ் வாய்ஸ். அது நமக்கு பாடும்போது ரொம்ப ஹை பிச்சஸால் ரொம்ப சாதாரணமாக பாடுவார் அவர். ஆமாம், அது எப்படி அந்த டெக்னிக் நான் அப்படியே வண்டர் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோ அந்த மாதிரி ஒரு அவ்வளோ நல்ல சாங்ஸ். ராஜா சாரோட பெஸ்ட்டு சாங்ஸ் வந்து பாலு சார் அண்ட் வாசுவர்ணன் தாசனை தான் பாடியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் வாசுவர்ணன் ஹஸ் காட் பியூட்டிஃபுல் சாங்ஸ். ஆமாண்ணே, எஸ். லெட்ஸ் ஹேவ் வாசுவர்ணன். இந்த சாங் வந்து வாசுவர்ணனுக்கு டெடிகேட் பண்ணியே பாடலாம். கண்டிப்பாக சச் எ கிரேட் பர்சன் டியர் வாசுவர்ணன். கோடை கால காற்றே, குளிர் தென்றல் பாடும் பாட்டே, மனம் தேடும் சுவையோடு தினம் தோறும் இசை பாடு, அதை கேட்கும் நெஞ்சமே கோடி காணட்டும் இவைகளிலெல்லாம்
பாட்டே மனம் தேடும் சுவையோடு தினம் தோறும் இசைப்பாடு அதை கேட்கும் நெஞ்சமே சுகக்கோடி காணட்டும் இவைகளை பூக்களே புது சோலை பூக்களே கோடைக்கால காற்றே குளித்தென்ற பாடு பாட்டே. சாங் எங்கே இருக்கிற வாசு அண்ணன் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய கண்டிப்பாக நம்ம பிரார்த்தனை செய்வோம். ஃபேண்டாஸ்டிக் சிங்கர். வாட் ஏ சாங், வாட் ஏ சாங், வாட் ஏ வாய்ஸ் கல்ச்சர். ஹேட்ஸ் ஆஃப். எந்த மாதிரி சாங்ஸும் பாடக்கூடிய ஒரு வாய்ஸ் அதில். கண்டிப்பாக கண்டிப்பாக அவர் ஃபோக் மெலடி ஆனாலும் சரி, ஃபோக் பாடினா அவரை பீட் பண்ண யாரும் முடியாது அந்த மாதிரி